இந்த வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்ச மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீனும் வந்து உடையாமல் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு நல்லா வதங்கினதும் 2 பழுத்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் சின்ன கப்பில் 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப சேர்த்தக்கூடாது. காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா சேர்க்கும்போது சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா அடி பிடிக்காமல் இருக்கும். சிம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனது மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது வடகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். வடகம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 10 பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துனா மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இடையில ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மாங்காய் வெந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்திக்கலாம். மீன் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஏற்கனவே வந்து வெங்காயமெல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீன் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கிளிமூக்கு மீன் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு வந்து இதே மாதிரி செய்யலாம். மீன் வந்து சேர்த்திட்டு ஒரு கிளறி விட்டுறலாம். அயர மீன்லேயும் இதே மாதிரி நம்ம குழம்பு செஞ்சோம்னா டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் செய்யும்போது மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டே இருக்கும். அதனால் இந்த சூட்லேயே வந்து வெந்துடும். ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மீன் வந்து உடையாமல் நல்லா வெந்திருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதாங்க, அரைச்சி வச்ச மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு முத நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.